பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் டு கிச்சன் விலாக். இது என்னடா மாவு போல் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது 11 பொருட்கள் அடங்கிய குழந்தைங்களுக்காக நான் ரெடி பண்ண சத்து மாவு. இது எப்படி ரெடி பண்ணுறது, இது என்னென்ன பொருட்கள்லாம் நான் சேர்த்துருக்கேன், இது எந்த முறையோடு எப்படி ரெடி பண்ணி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி பாருங்கள். நான் இப்போ என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1/2 கிலோ கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் ஏரியாவிலலாம் இதுக்கு பேர் கேப்பேன்னு சொல்லுவோம், மற்ற பக்கம் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா தண்ணியில் போட்டு ஒரு 5-6 தடவை நல்லா அலசி எடுக்கணுங்க. ஏன்னா இதில் அப்படி ஒரு மாதிரி அதோடைய உமின்னு சொல்லுவோம்ல, அந்த இது அப்படியே உமி மிதந்துட்டு வரும். அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவிட்டு இது மாதிரி அரைச்சிடணும். ஏன்னா இப்படி அரைச்சி எடுத்தோம்னா தான் இதில் கல்லுலாம் அடியில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதை அரைச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் கல்லுகள் எவ்வளோ இருக்குதுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் முதல்ல மண் சட்டி இருக்கும், அந்த மண் சட்டியில் போட்டு இது மாதிரி அரைப்போங்க. இப்போ எங்கே மண் சட்டியில் இப்போ கிடைக்குது, ஆனால் வாங்கி வச்சாலும் உடஞ்சி போகுதா? அங்கே பாருங்கள் எவ்வளோ கல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சோம்னாக்கா இந்த கல் இருக்குது. இது வெள்ளைச்சோளம்னு சொல்லுவாங்க, இது காக்காச்சோளம், முத்துச்சோளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வெள்ளைச்சோளம் ஒரு 100 கிராம் எடுத்துருக்குறேன். இதையும் இந்த கேழ்வரகோடவே சேர்த்து போட்டுப்போம். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு முளைக்கட்டின வீடியோ எனக்கு மிஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ முளைக்கட்டி நான் ஒரு 2 நாள் சேர்ந்து முளைக்கட்டி பார்த்ததுக்கப்புறம் நான் முத நாள் ஊற வச்சு துணியில் கட்டி வச்சுருந்தேன். மறுநாள் பாருங்கள், மறுநாள் காலையில் பார்த்தேன் இந்த அளவுக்கு மழை வரல, சாயந்தரம் தான் மழை வந்துச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் நல்லா பரப்பி வெயிலில் நல்லா காய வச்சுருவோம். இங்கே பாருங்கள், நல்லா காய வச்சுட்டு அது நல்லா அப்படியே காஞ்சிடணும். இதில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சிருச்சுனாக்கா நம்ம அப்படியே எடுத்து வந்துருப்போம். இங்கே பாருங்கள், மொத்தம் 11 பொருட்கள் வச்சுருக்கேன். இது என்னென்ன பொருட்கள், இதெல்லாம் என்னென்ன எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்றா வர்க்கையில் சொல்கிறேன். தவறாமல் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது எவ்வளவு என்னென்னங்கிறதெல்லாம் தெரியும், எப்படி வறுக்கிறோம், பக்குவமாக வறுக்கணுங்கிறதெல்லாம் தெரியும். இங்கே பாருங்கள், இந்த கேப்பை வெள்ளைச்சோளம் இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க. காஞ்சிட்டு இப்போ வறுக்க போகிறோம். ஒரு கடாயை நல்லா அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அந்த வெள்ளை சோளத்தை மட்டும் தனியாக அப்படியே பிரித்து எடுத்துறேன். அப்படி சும்மா அப்படி அலசி விட்டு இப்படி இருந்தாங்க. நான் இப்போ ஆட்டுறேன் பாருங்கள், இது மாதிரி அலசி எடுத்தோம்னா அப்படி பிரிஞ்சு வந்துடும். வெள்ளை சோளத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு கேழ்வரகையும் நல்லா கருகாமல் வறுத்துடணும். வறுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டி வச்சுக்குவோம். இப்போ வெள்ளை சோளம் வறுக்கிறோம், வறுத்ததுக்கப்புறம் கேழ்வரகையும் வறுத்துருவோம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன போடுறதுங்கிறத ஒன்றுன்னா நான் உங்களுக்கு கரெக்டான அளவுகளில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்து. இது கருப்பு உளுந்து உடச்சிருக்குதுங்க, தோல் நீக்காத கருப்பு உளுந்து உடச்சிருக்குது. இதையும் நல்லா வறுத்துப்போம். நீங்கள் கருப்பு உளுந்து தோல் உடைக்காத உளுந்தாக இருந்துச்சுனாக்கா வறுபடுறது தெரியாது. அதனால கொஞ்சமாக இதில் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துக்கிட்டீங்கனாக்கா அந்த அரிசி வறுக்கையில் இந்த உளுந்தும் சேர்ந்து வறுத்து வந்தது உங்களுக்கு பக்குவம் தெரியும். கருப்பு உளுந்து கிடைக்காதவங்க வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம். நான் கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து இதையும் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல இதை எல்லாமே நம்ம நல்லா பக்குவமாக வறுத்துடணும். கருகியும் போயிடக்கூடாது, பக்குவமாக வறுக்கணும். இது கருப்பு கவுனி அரிசி. இதையும் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் கருப்பு கவுனி அரிசி, 100 கிராம் கருப்பு உளுந்து போட்டோம். அதாவது 1/2 கிலோ கேழ்வரகுக்கு 100 கிராம் வெள்ளைச்சோளம், 100 கிராம் கருப்பு உளுந்து, இதே போல் 100 கிராம் கருப்பு கவுனி. எல்லாமே நம்ம சேர்க்குற பொருட்கள் எல்லாமே 100 கிராம் சேர்த்துக்கணும். 1/2 கிலோ கேழ்வரகுக்கு 100 கிராம் எல்லா கலவும் சேர்ந்துக்கணும். இங்கே பாருங்கள், கருப்பு கவுனி அரிசி நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அந்த வெள்ளையாக தெரியுது பாருங்கள், அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இது மாதிரி இது வறுக்கிற கருப்பாக இருக்கிறதுனால வறுப்படுறது தெரியாது. அந்த பொரிஞ்சு வர்றதை வச்சு தான் நம்ம அதுங்கணும். இது பால்ரி அரிசி, இதுவும் 100 கிராம். பால்ரி அரிசி குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு சத்து, உடம்புல நல்ல சத்து கொடுக்கும். பால்ரி அரிசியும் இதில் நம்ம 100 கிராம் போட்டோம். இதுவும் நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன போடுறதுங்கிறத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வறுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் இது ஜவ்வரிசிங்க. ஆமாம், ஜவ்வரிசி 100 கிராம். எல்லாமே 100 கிராம் எடுத்துருக்குறேன். ஜவ்வரிசியும் இப்போ போடையில் பாருங்கள், சின்ன சைஸாக இருக்குது. இது அப்படியே வறுத்தவொடனே பொரிஞ்சு வரையில் அப்படியே டபுள் பங்காக வந்துடுங்க. நல்லா அதுங்க. இந்த ஜவ்வரிசி குழந்தைங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் இந்த ஜவ்வரிசியில் இருக்கிறதுனால நல்லா உடம்பு ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்கள்லாம் நல்லா குண்டாக வர்றதுக்கு நல்ல ஒரு கை கொடுக்கும். இந்த ஜவ்வரிசி சும்மா சாதாரணமாகவே நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ சேர்த்துட்டோம்னா உடம்புக்கு நல்லா உடம்பு வெயிட் போடுங்க. இதுக்கு நல்லா அப்படி ஒரு இது இருக்குது இதில். அதுக்கப்புறம்
ஜவ்வரிசியும் இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து தாமரை விதைன்னு சொல்லுவோம், அதாவது மக்கானான்னு சொல்லுவோம். மக்கானா வந்து இது வந்து 50 கிராம் 100 கிராம் நான் எடுக்கலை. இது வந்து ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் இதில் வந்து ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால நான் 100 கிராம் எடுக்கலை, 50 கிராம் தான் எடுத்திருக்கிறேன். இது ஏன்னா என்னுடைய பேரை வந்து நான் 6 மாத குழந்தை தாங்க, 6 மாத குழந்தைக்கு இது ரெடி பண்ணுறது. இது வந்து நீங்கள் இது 6 மாதத்துலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மாதிரி சத்து மாவு சேர்த்து நம்ம கொடுத்தோம்னாக்கா அவ்வளவு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் போடையில் கொஞ்சமாக தான் தெரிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து வந்துருச்சு பாருங்கள். இது தாமரை விதை வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் இப்போ நிறைய முதல்லாம் கிடைக்காது, ஆனால் இப்போ வந்து எல்லா ஏரியாவிலையுமே கிடைக்கிது. இதுவும் நல்லா வறுத்தாச்சு. இதையும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து முந்திரி திராட்சைங்கிற முந்திரி 100 கிராம் இதையும் நல்லா வறுத்துப்போம். இதையும் நல்லா இதை வறுத்துட்டு இருக்கையில் வந்து நம்ம பாதாம் பருப்பு அதுவும் 100 கிராம் போட்டுப்போம். அந்த முந்திரி, பாதாம் பருப்பு, வால்நட்டு, அக்ரூட் பருப்புன்னு சொல்லுவாங்க, வால்நட்டுன்னு சொல்லுவாங்க. இது மூணையுமே ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். இதோட வந்து ஒரு வாசத்துக்கு ஒரு 10 ஏலக்காய் போட்டுப்போம். சுக்கெல்லாம் போடுவாங்க, வாசத்துக்கு சுக்கு இதெல்லாம் போடுவாங்க. நான் வந்து சின்ன குழந்தைங்கிறதுனால நான் சுக்கெல்லாம் போடலை, ஏலக்காய் மட்டும் தாங்க போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வால்நட் வந்து பாருங்களேன், அது நல்ல குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சிக்கு நல்ல உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதோடைய சேஃபே பாருங்களேன், அப்படியே நம்ம தலையில் மூளை எந்த அளவுக்கு இருக்குமோ அதே சேஃபில் பாருங்கள் இருக்குது பாருங்கள். அதோடைய இறைவனுடைய படைப்பே அது மாதிரி தான் இருக்குது. இது மூணையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்தலாம், தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மூணையுமே ஒன்றாவே நம்ம சேர்த்து வறுத்தரலாம். இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு நம்ம வறுத்துருச்சுன்னா வறுப்பட்டது தெரியும். பாதாம் பருப்பு வறுத்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம எப்படின்னா எடுத்து நம்ம இப்படி உடச்சி பார்த்தோம்னா அந்த பாதாம் பருப்பு, வறுக்காத பருப்பை உடச்சி பார்த்தோம்னா உடைக்க முடியாது. ஆனால் இதே வறுத்த பருப்பை பார்த்தாக்கா 2ஆக உடையுது. அப்படி கை சூடாக இருக்குங்க, சூடு தாங்க முடியலை. பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த பாதாம் பருப்பு நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெடித்து வந்தாலே வறுபட்டு போயிடுச்சுன்னு நல்லா அது இந்த வறுக்கையில் வாசமும் நல்லா வரும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இதாக நல்லா வெடிச்சு இருக்குது பாருங்கள். இதுதான் வறுத்ததுக்கான அடையாளம். இப்போ அக்ரூட் பருப்பையும் காமிக்கிறேன் பாருங்கள். அக்ரூட் பருப்பு உடைக்க முடியலை, இப்போ பாருங்கள் நல்லா உடைக்க வருது பாருங்கள். அந்த மாதிரி வந்துருச்சுனாலே வறுபட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம். இதை எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு இந்த நம்ம கேழ்வரகுலாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிஷினுக்கு கொடுத்து விட்டு மாவை அரைச்சிட்டு வர போகிறேங்க. இப்போ பாருங்கள், மாவு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சிட்டு வந்து இதை வந்து 6 மாதம் வரைக்கும் அப்படியே கெட்டு போகாதுங்க. நம்ம நல்லா கண்ணாடி ஜாரில் வந்து நல்லா போட்டு வச்சுட்டோம்னாக்க நம்ம எடுக்கையில் வந்து தண்ணி படாமல் ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி படாமல் எடுத்தோம்னாக்கா அவ்வளோ நல்ல சுத்தமாக இதாக இருக்கும். இதுக்கு வந்து கஞ்சி எப்படி காய்ச்சிறதுங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னுடைய அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.